இந்த வீடியோவில் வந்து பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுன்றது. இனிமேல் பார்லி கஞ்சி வந்து பாடி வெயிட் குறைக்கிறதுக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு திங். இது வந்து இரவு நாங்கள் ஊற போட்டுட்டு விடிய அவிச்சு கஞ்சியாகவும் செய்யலாம். அப்படி இல்லாமட்டி நான் லைட்டாக ஒரு பவுடர் பண்ணி வச்சேன், எங்களுக்கு அவிகிற டைம் வந்து கொஞ்சம் குறையும். அதுக்காக இது லைட்டாக வறுத்து போட்டு நல்லா பார்லியை கழுவி, இந்த அரிசியை ஃபஸ்ட்டுக்கு கழுவி போட்டு நல்லா சட்டி காஞ்சதுக்கு பிறகு போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு அதை பிறகு நாங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரைப்பதமாக ஃபுல்லாக அடித்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த ரீசனால் வந்து ஓரளவு அரைப்பதத்தில் நாங்கள் அடித்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் விடிய ஒரு 1 hour அதை ஊற விட்டால் காணும். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா அவிச்சு போட்டு அதை குடித்தா இந்த பார்லி வந்து நிறைய விஷயத்துக்கு, உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணியை வெளியேற்றத்துக்கும், உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து குயிக்காக குறைக்கிறதுக்கும், அதோட அவங்களோட கிட்னியில் வந்து என்ன பிரச்சனைகள், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி கல்லுகள் அப்படி இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து இந்த பார்லி ரைஸ் ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு தானியம் என்று சொல்லலாம். அதுக்காக இது வந்து ஒவ்வொரு நாளுமே குடித்தாலும் நிறைய வெயிட் இருக்கிற ஆட்களுக்கு சரியான மாதிரி ஒரு சீரான அளவில் வந்து அவட பாடி வந்து வெயிட்டை குறைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தேவையில்லாத தண்ணி இருக்கும் உடம்புல, அதுகளையும் இது குறைக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தான் நாங்கள் வறுத்தா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குன்றதுக்காக வறுக்கிறது. அதோட அது வறுத்த இதில் வந்து நிறைய நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி அரை பதத்தில் நான் அடித்து வச்சுருக்கிறேன். இந்த பதத்தில் நாங்கள் ஃபுல்லாக பவுடராகவும் நாங்கள் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குமென்று போட்டு எப்படி செய்கிறது. இப்படி நல்லா ஊற வச்சுட்டு, இது வந்து ஊற வச்சது, இது நல்லா ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் தண்ணி 3 மடங்கு தண்ணி, இப்போ நாங்கள் ஊற வச்ச ஒரு பங்குட 3 மடங்கு தண்ணியை விட்டு காய்ச்சினா இந்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் அந்த கடிவடிக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். இதில் விருப்பமான மாதிரி சுகர் போட்டு குடிக்கலாம், உப்பு மட்டும் போட்டு குடிக்கிறதே டேஸ்ட்டாக தான் இருக்கும்.